எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது மரவள்ளிக்கிழங்கு தோட்டம். நான் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம மரவள்ளிக்கிழங்குல நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இது கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாயசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, ஜவ்வரிசி, அதுவுமே மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ், டெக்கோஸ் என்ற 2 மருத்துவ பொருள் தயாரிக்கவும் மரவள்ளிக்கிழங்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. மரவள்ளிக்கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய மாவுச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின் சி, B1, B6, கால்சியம் சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றுப்புழுக்களை வந்து நமக்கு அழிக்கவும் இது வந்து ரொம்பவே உதவுது. குடலை வந்து நல்லாவே சுத்தப்படுத்தவும் உதவுது. அதே போல் உங்களுக்கு ஒற்றை தலைவலி இருந்துச்சுன்னா நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு டெய்லியும் ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 3 மந்த்துக்கு தலைவலி நல்லாயிடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு பர்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் இது. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் அப்படியே வேக வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1 கப் அளவு மரவள்ளிக்கிழங்கு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 6லேருந்து 7 பேரிச்சம்பழம் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்குலாம் இருக்கும். ஆனால் என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்றாலும் வயிற்றுப்போக்கு வந்து நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அதாவது நல்ல பாக்டீரியாஸ் அழிஞ்சி போடுறதுனால தான் அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அந்த டைமில் நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சு வெறும் கிழங்காவே உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்து உங்களுக்கு நின்றும். இது ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டியில் போட்டு கலக்கும் போது நல்லா உங்களுக்கு கலருங்காது, அதாவது சர்க்கரையில் நல்லா கரையாது. அதனால் கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு கலந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லது. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தையும் போட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்து கொடுங்க. இது கூடவே சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்பவுமே ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது பேரிச்சம்பழம். குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட்டில் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் கேக் பேன் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கேக் பேன் இல்லை, அதனால் நான் இந்த கிண்ணம் எடுத்திருக்கேன். சுற்றியும் நெய் தடவி இதில் இந்த மரவள்ளிக்கிழங்கு கலவையை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கேப் இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேப் இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா கேப் இருந்துச்சுன்னா உதிரியாக போயிடும், நமக்கு பர்பி பதத்துக்கு வராது. நல்லா அழுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு மற்ற பொருள்லாம் சீக்கிரமே வெந்துடும், ஆனால் மரவள்ளிக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் இப்படி அழுத்தி விட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவியோட ஆவியாக நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சைடில் இருக்கிறதெல்லாம் கூட சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா அழுத்தி விட்டாச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்லா புகை வருது. இதில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளிக்கிழங்கு கண் பார்வைக்குமே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு ஸ்போக் வச்சு குத்தி பார்க்குறேன். பாருங்கள், லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோம். மொத்தமாகவே 20 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு இது கிண்ணத்தோடு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இது கூடவே உங்களுக்கு தேவையான நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன விருப்பமான நட்ஸோ அதை டெக்கர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெக்கர் பண்ண பிடிக்கலனாலும் விட்டுடலாம். குங்குமப்பூ 2 கூட இதோட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் பாதாம், முந்திரிலாம் தனித்தனியாக கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டோட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. நீங்கள் அதை வேக வச்சு மட்டும் கொடுக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் அதோட மரவள்ளிக்கிழங்கோட இலையை பிடிங்கிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கொதிக்க வச்சு கொடுத்தீங்களா அவங்களோட கர்ப்பத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அந்த தண்ணி வந்து நீங்கள் டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். இப்போ கண் மக்கி போகிறது, பூளை விழுறது, அதுக்கப்புறம் கண் வந்து எரிச்சல், இந்த மாதிரிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு லேசாக சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சுரண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பர்பி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு கிடைச்சா அதில் என்னென்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் செய்யணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறுந்தை கூட அது வேக வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே நல்லது.